This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling, no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பதிவுல அழியும் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினமான கடல் பசுக்கள் பற்றி நாம பார்க்கலாம். இந்த கடல் பசுக்கள் தமிழ்நாட்டினுடைய பாக்பேன் சொல்லக்கூடிய தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடல் பகுதிகளில் வாழுது. இந்த பகுதி ஆழம் குறைவானதாகவும் அலைகளோட வேகம் ரொம்ப குறைவானதாகவும் இருக்கிறதால இந்த பகுதியில கடல் தாளைகள்னு சொல்லக்கூடிய சீகிராசஸ் அதிகமா காணப்படுது. இந்த சீகிராசஸ் தான் இந்த கடல் பசுக்களோட முக்கியமான உணவு. கடல் பசுக்கள் ஒரு நாளைக்கு 40 கிலோ அளவுல இந்த கடல் தாளைகளை சாப்பிட்டு அங்கே அதோட வாழ்க்கையை நடத்துது. கடல் பசுக்கள்னு சொல்லக்கூடியது திமிங்கலம், டால்பின் போன்ற மாதிரியான கடல்வாழ் பாலூட்டி வகையை சேர்ந்த ஒரு உயிரினம். இது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோட இருக்கும். இதோட நீளம் பாத்தீங்கன்னா 10 அடி நீளமும், இதோட எடை 400 கிலோ அதாவது நன்கு வளர்ந்த ஒரு கடல் பசு 400 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். ஒரு பிறந்த குட்டி 3 அடி நீளமும் 25-35 கிலோ எடையும் இருக்கும். கடல் பசுவோட உயிரியல் பெயர் டுகான். இந்த கடல் பசுக்களுக்கு மற்ற கடல்வாழ் பாலூட்டிகளை போலவே ஒரு சிறப்பு தகவமைப்பும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற கடல்வாழ் பாலூட்டிகளை போலவே இதுவும் என்ன செய்யும், வளிமண்டல காற்றலாம் சுவாசிக்கும். அதாவது 6 to 11 நிமிடங்களுக்கு ஒரு முறை இது கடல் மேற்பரப்புக்கு வளிமண்டல காற்றை சுவாசிச்சுட்டு திரும்ப போகும். அதுக்கு ஏற்றாற் போல அதோட மூக்கு பகுதியில ஒரு சிறிய வாழ்வு போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வாழ்வு போன்ற அமைப்பு இது தண்ணீருக்கு அடியில இருக்கும்போது என்ன செய்யாது, திறந்திருக்காது, மூடிதான் இருக்கும். தண்ணீரோட கடல் நீர் மட்டத்தை தொட்டோடனே என்ன செய்யும், அந்த வாழ்வுகள் திறந்து காற்றை சுவாசித்து திரும்ப உள்ள போயிடும். இந்த கடல் பசுக்கள் உலக அளவுல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள்ல காணப்படுது. மேலும் இந்தியாவில வேற எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குஜராத்தின் கட்ச் வளைகுடா, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தமிழ்நாட்டுல கல்ஃப் ஆஃப் மன்னார், அப்புறம் பாக்பேன் சொல்லக்கூடிய பாக் ஜலசந்தி கடற்கரை பகுதிகளில் கடல் பசுக்கள் காணப்படுது. தமிழ்நாட்டில் அதோட எண்ணிக்கை மிகவும் குறைவாக தான் இருக்கு. அதனாலதான் அதை அழியும் நிலையில இருக்கக்கூடிய உயிரினம் IUCN ரெட் லிஸ்ட்ல வகைப்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த கடல் பசுக்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு உயிரினமாகவும் இருக்குது. இந்த கடல் பசுக்கள் ஆழம் குறைவான கடல் பகுதிகளில் மீன் வளத்தை மேம்படுத்துவதில் ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடல் பசுக்கள் கடல் தாளைகளை சாப்பிடும்போது அதோட விதைகளையும் சேர்த்துதான் சாப்பிடும். அப்படி சாப்பிட்டுட்டு அதோட எச்சத்தை கடலோட மற்ற பகுதிகளில் பரப்புது. அப்படி பரப்பும் போது இந்த கடல் தாளைகளோட விதைகள் மற்ற இடங்கள்லையும் பரவி அங்கேயும் புதிதாக கடல் தாளைகள் உருவாகுது. அப்படி கடல் தாளைகள் அதிகமா இருக்கிற பகுதியில தான் மீன், நண்டு, இறால் போன்ற உயிரினங்கள் எல்லாமே முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு வளரும். ஸோ அதனால இது கடல் வளத்தை பெருக்கிறதுல ஒரு முக்கிய உயிரினமா இருக்குது. இதோட முக்கியத்துவத்தை உணர்ந்த தமிழ்நாடு அரசு தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 448 சதுர கிலோமீட்டர் அளவிலான கடல் பரப்பை கடல் பசு பாதுகாப்பு மண்டலமா அறிவிச்சிருக்காங்க.